இன்றைய தியானத்தின் தலைப்பு சிறியதை அற்பமென்று அசட்டை பண்ணாதே. இந்த தியானத்திற்கு கருவாக இருக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் தியானம் சிறியதை அற்பமென்று அசட்டை பண்ணாதே. தியானத்தின் மைய வசனம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 12வது வசனம். நாகமான் என்ற குஷ்டரோகி தான் குணமாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க தீர்க்கதரிசி எலிசாவிடம் தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறான். எலிசா தன்னிடம் வந்த ஆளிடம் நாகமானை யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லு, அப்பொழுது அவன் மாம்சம் மாறி சுத்தமாவான் என்று சொல்லச் சொன்னான். அதை கேட்ட நாகமான் கடும் கோபம் கொண்டு, இந்த அற்பமான காரியத்தை செய்யவா நான் இங்கே வந்தேன் என்று சொல்லி கோபத்தோடு திரும்பி போனான். உடனே அவன் ஊழியக்காரர் நாகமானை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி நீர் குணமாக ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? அந்த தீர்க்கதரிசி சொன்ன சிறிய மற்றும் எளிதான காரியத்தை செய்வதில் உனக்கு என்ன இழப்பு ஏற்பட போகிறது என்று கேட்க, உடனே நாகமான் தேவனுடைய மனுஷனின் வார்த்தைப்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வரும்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் அற்பமாக இருக்கும் என்றாலும் அதை அசட்டை செய்யாமல் கீழ்ப்படிந்து கேட்டதை செயலாக்குவதே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, கடுகு விதை மிகவும் சிறியதுதான். ஆனால் ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடைக்கலமாகும்படி வளர்ந்து பெரிய மரமாவதை நாம் அறிவோம் அல்லவா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எலிசா நாகமானுக்கு சொன்ன காரியம் சிறியதுதான், அற்பமானதுதான். ஆனால் அதற்கு அவன் கீழ்ப்படிந்த போது மருத்துவ உலகம் செய்ய முடியாத ஒரு பிரம்மாண்டமான சுகத்தை பெற்றுக்கொண்டது உண்மைதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு சிறிய மேகம் எழும்புகிறது என்று எலியாவின் ஊழியக்காரன் எலியாவிடம் சொன்னபோது, எலியா பெருமலையின் இரைச்சல் கேட்கிறேன் என்கிறான். பிரியமானவர்களே, உள்ளங்கை மேகம்தான், ஆனால் மலையோ பெருமலை. உன்னுடைய துவக்கம் அற்பமானதா இருக்கலாம், முடிவோ ரொம்ப 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 பெருசா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். பிரியமானவர்களே, பெத்லகேமின் மறுபெயர் எப்பிராத்தா. இது யூதேயாவில் உள்ள மிகவும் மிகவும் சிறிய இடம்தான். ஆனால் உலகத்தை ஆள போகிறவர் பிறந்தது அங்கேதான். மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கவும். ஏழை வீட்டில் பிறப்பது குற்றமல்ல, அவனை குறை சொல்லுகிறவனே குற்றமுள்ளவன். லாசருவை தன் வீட்டு வாசலில் காக்க வைத்த செல்வந்தன் எங்கே போனான் என்று நமக்கு தெரியும் அல்லவா? லாசருவோ அபிரகாம் மடியில் தேற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுவதை வாசித்தீர்களா? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் வாழ்கின்றவன் ஜனங்கள் மத்தியில் சிறியவனாக இருந்தாலும் அவனே பெரியவனாய் இருப்பான் என்னும் வேதம் பறைசாற்றுகிறது. லூக்கா 9வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடைசியாக பவுல் எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் சிறியவனாக இருந்தாலும் அவன் எபிரியர் உட்பட 14 நிருபங்களை எழுத ஆவியானவர் கிருபை பாராட்டி இருக்கின்றார். பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் பவுலாகிய நான் சிறியவனாக இருந்தாலும் சுவிசேஷத்தை புறஜாதிகளிடத்தில் அறிவிப்பதற்காக கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எபேசியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவன் எழுதுகிறான். பிரியமானவர்களே, நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், சிறிய முதலீட்டில் வியாபாரம் ஆரம்பித்து இருக்கலாம், அதிக படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம்,
கர்த்தருடைய வழியில் நீங்கள் பயணித்தால் அவருடைய நேரத்தில் கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நீங்களும் காலரை தூக்கி விட்டுக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் வழி தனி வழியாக இருந்தால், நீங்கள் செழிப்பாக இருப்பது போல உங்களுக்கு தோன்றினாலும் நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே என்று நிம்மதியை தேட வேண்டி வரும். எல்லாவற்றிலேயும் நீங்கள் கர்த்தருடைய வழியை பின்பற்றியும் உங்கள் வாழ்வில் உபத்திரவம் சோதனை இருந்தால் யோபுவை நினைத்துக் கொள்ளுங்கள், பவுலை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்திற்காக புடமெடுத்துக் கொண்டு இருக்கிறார் என்று நினைத்து அமைதியாயிருந்தால் யோபுவுக்கு நேரம் வந்தது போல் உங்களுக்கும் ஒரு நேரம் வரும். சாதாரண கிளர்க்காக இருந்த உங்களை சிஓ ஆக்குவார். உதவாக்காரை என்று சொன்ன மக்கள் எல்லாம் மக்களுக்கு உண்மையாக உதவும்படியாக அரசியல்வாதியாக உங்களை மாற்றலாம். கர்த்தரால் முடியாதது ஒன்றுமே இல்லையே. உண்மையான தெய்வ பிள்ளையே, உன் சிறுமையை நீ நினைக்காதே. தெய்வ சமூகத்தில் காத்திரு, தக்க சமயத்தில் பதில் வரும். சிறியது என்று எதையும் அசட்டை பண்ணாது, அதற்குள்ளே பெரிய ஆசீர்வாதம் புதைந்திருக்கும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நாளிலும் நாகமான், கடுகு விதை, உள்ளங்கை மேகம், பெத்லேகம், பவுல் மூலமாக சிறியதென்றாலும் அதற்குள்ளே பெரிய ஆசீர்வாதம் புதைந்திருக்கும் ரகசியத்தை அறிய செய்தீர். உமக்கே நன்றி. கர்த்தாவே, நாங்கள் சிறியதை அற்பம் என்று எதையும் அசட்டை பண்ணாமல் அதில் மறைந்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எப்போதும் எங்களோடு இருந்து ஆலோசனை கொடுத்து எங்களை நல்வழி நடத்தி நாங்கள் பிறருக்கு சாட்சியாக இருக்க ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.